நீங்க கேரளாவில் தண்ணி குடிச்சிருந்தாலோ இல்ல கேரள ஹோட்டல்கள் தமிழ்நாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அங்க தண்ணி குடிச்சிருந்தாலோ கண்டிப்பா இந்த தண்ணிக்கு பதிலா ஒரு சிவப்பு கலர் தண்ணீரை குடிச்சிருப்பீங்க. பதிமுகம் தண்ணீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம எல்லாருக்குமே இந்த பதிமுகம் தண்ணீர் அறிமுகமானது பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். சபரிமலைக்கு ஐயப்பனை பார்க்க போனாலும் கண்டிப்பா இந்த பதிமுகம் தண்ணீரை கிராஸ் பண்ணாம நம்ம போக முடியாது, ஐயப்பனை பார்க்க முடியாது. சரிங்க, நம்மளா யூஸ் பண்ணாத இந்த தண்ணிய கிட்டத்தட்ட 95% கேரள மக்கள் பயன்படுத்துறாங்களே, இதுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கா? இந்த பதிமுகம் அப்படிங்கிறது என்ன, எங்கிருந்து எடுக்கப்படுது, இதோட மருத்துவ குணங்கள் என்ன, இந்த மரம் எப்படி இருக்கும், இந்த பதிமுகம் பட்டை எப்படி இருக்கும் போன்ற பல விஷயங்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறோம். இது கேரளாவை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த பதிமுகமா வாங்கி வச்சிருக்கேங்க. 15 கிராம் அப்படிங்கிறது 15 ரூபாய்க்கு வாங்கினேன். இதுல இருக்கக்கூடிய பதிமுகம் பட்டை தூள் அப்படிங்கிறது 5 கிராம் நம்ம 5 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு செய்முறை விளக்கத்துல போட்டிருக்கிறாங்க. அப்போ 15 லிட்டர் தண்ணிக்கு 15 கிராம், 1 லிட்டருக்கு 1 கிராம் கணக்கு பதிமுகம். இதை நம்ம தயாரிச்சு இந்த தண்ணீரையும் குடிப்போம். இந்த வீடியோல நான் MBBS முடிச்சுட்டு MD பண்ணது மணிப்பால்ங்க. இந்த மணிப்பால்ங்கிறது உடுப்பி பக்கத்துல இருக்கு, கர்நாடகாவோட தென்பகுதி. இது ஆகும்பே, குதிரைமுக்கு அப்படிங்கிற ஏரியாக்களுக்கு ட்ரெக்கிங் போனோம். அந்த ட்ரெக்கிங் அப்போ எடுத்த போட்டோ. இந்த பகுதிகள் தென் கர்நாடகா பகுதிகளிலுமே இந்த பதின்முக தண்ணீர் ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பதின்முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இதில் ஒரு பொட்டானிக்கல் நேம் எழுதியிருக்காங்க இதுக்கு, ஆனால் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. இந்த கவரில் எழுதியிருக்கக்கூடிய நேம் வேற, ஆனால் ஒரிஜினலாக இதோட பேர் அப்படிங்கிறது வேற. ஸோ நம்ம கொஞ்சமாக எடுப்போம். இந்த பட்டைகளே நல்லா செந்நிற பட்டைகள் தாங்க, ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா. இந்த சிவப்பு கலர் அப்படிங்கிறது தாங்க மெயின் பதிமுகத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவப்பு நிறம் சிசல்பினியா சாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது. அந்த சப்பான் அப்படின்னு கூட தமிழ்ல எழுதியிருப்பாங்க, நீங்க நெட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சப்பான் அப்படிங்கிறது தான் பதிமுகம். இந்த பதிமுகம் பத்தமடை பாய் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பத்தமடை பாய் தயாரிப்புல சாயம் கொடுக்கறதுக்கு, அந்த நிறத்தை கொடுக்கறதுக்கு மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பதிமுகத்தோட பட்டைகள் தான். மேலும் சிவப்பு பெயிண்டுகள், சிவப்பு இங்கு, நம்ம எழுதக்கூடிய பேனா இங்கு, பருத்தி இலை, கம்பளி நார், அச்சு தொழில், மர சாமானங்கள் எல்லாத்துலயுமே இந்த பதிமுகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற சாயம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. கமர்ஷியலாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது, ஆரோக்கிய நன்மைகளுக்காக தண்ணீராகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. நம்மளோட வெளிநாட்டினருக்கு இந்த பதிமுகத்தோட அருமை பெருமைகள் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது குறித்த ஆரோக்கிய நன்மைகள் குறித்த சீசல்பினியா சப்பான் குறித்த ஆரோக்கிய நன்மைகள் குறித்த விஷயங்களை தேட போகும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தென்பட்டது. ஆராய்ச்சி கட்டுரைகளோட லிங்கை கீழே கொடுத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. இந்த சாப்பான் அப்படிங்கிறது ஒரு குறுமரம் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு முட்கள் நிறைந்த இந்த குறுமரம் 8 to 10 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. மஞ்சள் நிற பூக்கள் நல்ல மனமா இருக்கும். இது பயிரிட்ட காலத்திலிருந்து 8 வருடத்துக்குள்ள நல்லா முழுமையா வளர்ந்துடும். மேலும் காற்று மாசுபாடை குறைக்கக்கூடியது இந்த மரம்ங்க. காற்றில் இருக்கக்கூடிய கரியமல வாயுவை இது உறிஞ்சி சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும். வெளிநாட்டினரையே இதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன்னா, நம்ம குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள், குடிக்கக்கூடிய மதுபானங்கள், இதுக்கெல்லாம் கூட ஒரு சிவப்பு நிறம் அப்படிங்கிறது வரும். ஆல்கஹாலோட சிவப்பு நிறத்துக்கு இயற்கை காரணம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நிறமூட்டிகள், இயற்கையான நிறமூட்டிகள் முக்கியமான காரணம். இந்த பட்டைகளோட சிவப்பு நிறத்துக்கு மெயினா அந்த சிவப்பு நிற டை இருக்கு பாத்தீங்களா, அந்த டையோட கெமிக்கல் பேரு பிரெசிலின். இந்த பிரெசிலின் அப்படிங்கிற அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நீர், சூரிய வெளிச்சம், வெப்பம் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. அந்த நிறம் அப்படியே இருக்கும். நீங்க தண்ணீரால கழுவினீங்கனாலும் போகாது, வெயில்ல காய வச்சாலும் போகாது. அப்படிங்கிற மாதிரி நல்ல நிரந்தரமான சிவப்பு நிறத்தை குறுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிமுகம் பட்டைகளை. சரி, நம்ம ரொம்ப தேரியா பேசாம இப்ப நம்ம பதிமுகம் தண்ணீரையே தயாரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தயாரிச்சிடுவோம், அதுக்கப்புறம் பேசுவோம். நம்புங்க, இது வாங்கியிருக்கிறதே வெறும் 15 கிராம் தான். அதனால நான் சொன்னேன் இல்லையா, 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படின்னு கணக்கு. அதனால நாம் ரொம்ப கஞ்சத்தனமாக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். 1 கிராம் அப்படின்னு காட்டுது. வாங்க நம்ம அப்படியே இதை பயன்படுத்த பார்ப்போம். எதுக்கு ஒரு தடவை எடையை டபுள் செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணோன்னே எடை 0ல் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணீரை வச்ச உடனே எவ்வளவு எடை காட்டுது அப்படின்னு பார்ப்போம்.
420 அப்படின்னு சரியான எடையை காமிக்குது. 420 கிராம் அப்படிங்கிறது கரெக்டு தான் இந்த தண்ணீரோட எடை. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னும் கொஞ்சம் கஞ்சத்தனமா பாதியை மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். 1/2 லிட்டருக்கு ரஃபா 1/2 கிராம் அப்படிங்கிற அளவில் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கஞ்ச புசுனாரியா இருப்பீங்க போல இருக்கே டாக்டர். இரவு நேரத்தில் சமையல் அறை நிசப்தமாக இருக்கும்போது வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தண்ணீரை இன்னும் கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டோம்னா இது ரஃபா 1/2 லிட்டர் வந்துடும். 1/2 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 கிராம் பதிமுகம் போடணும். இப்போவே போடக்கூடாது, இதை கொதிக்க விடணும். சரிங்க, இது கொதிக்கிட்டோம். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிடுவோங்க. இவங்க சொல்கிற மாதிரி, கேரளாவில் சொல்கிற மாதிரி ஆரோக்கிய நன்மைகள் அந்த அளவுக்கு இருக்கா? அதாவது சிறுநீரக கோளாறுகள் வரது கிடையாது, மூல நோய் வரது கிடையாது, கொழுப்பு படிதல் பிரச்சனை, ரத்த குழாயில கொழுப்பு படிதல் தானே பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சிடுது, இதயம் மூளை போன்ற பல விஷயங்களுக்கு. அப்ப அந்த கொழுப்பு படிதலை தடுக்கக்கூடியதா இருக்கு, ரத்த சுத்திகரிப்பு நடக்குது போன்ற பல விஷயங்களை நான் படித்தேன். ரத்த சுத்திகரிப்பு அப்படின்னா நம்ம பாடி ஒன்றும் மிஷின் கிடையாது. நம்ம அதை சுத்தம் பண்ணி அழுக்க நீக்கி அப்படின்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது, பண்ண முடியாது. இது ரத்த சுத்திகரிப்பு பண்ணதோ இல்லையோ அந்த தொற்று கிருமிகளை அழிக்கும் பண்புகளை ஓரளவு கொண்டதா இருக்கிறதுனால தண்ணீர் சுத்திகரிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஓரளவுக்கு பாயிலிங் அளவுக்கு வராது. அதனாலதான் நீரை கொதிக்க வைக்கிறோம். நல்லா நீரை கொதிக்க வைக்கிறதுலே பல கிருமிகள் இறந்து போயிடும். கூடவே நீங்க பதின்முகத்தையும் சேர்த்தும் போது அதுக்கு கூடுதல் சுத்திகரிப்பு நடக்குதுன்னு சொல்லலாம். தண்ணீருக்கு தண்ணீரோட தரமும் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயங்க. கூடவே இதில் ஆட் பண்ணக்கூடிய சில பேர் கிராம்பு, இஞ்சி, பட்டை போன்ற விஷயங்களை சேர்த்தோம்னா அந்த சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, மனமா இருக்கு. யார் குடிக்கலாம்? எல்லாருமே குடிக்கலாம். சர்க்கரை நோய் உள்ளவங்களும் குடிக்கலாம், எவ்வளவு வேணா குடிக்கலாம். இதனால ஒரு பிரச்சனையும் வராது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு, அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு குடிக்கலாம். சரும நோய் பிரச்சனைகள் கூட குறையறதா சொல்றாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் சாத்தியம்னு தெரியல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், மருத்துவ பண்புகள், பல்வேறு கெமிக்கல்கள் நான் பார்த்தேன். இதெல்லாம் ஃபுல்லாக விலாவரியாக பேசினோம்னா ரொம்ப உங்களுக்கும் போர் அடிக்கும். பட் ஓரளவுக்கு மெயினாக தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குங்க. ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி கொண்டதாக இருக்கு, அதில் டவுட் இல்லை. மற்ற விஷயங்கள் நேரடியாக இதுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஆராய்ச்சிகளை பார்த்து சிறுநீரக கோளாறாகட்டும், மூல நோய்களாகட்டும், நேரடியாக இதனால் இந்த பிரச்சனைகள் குறையுது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். நேற்று வீடியோ சொன்ன மாதிரி ஏதாவது அப்படி ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் குடிக்கக்கூடிய வாட்டர், தண்ணீர் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் எதான சொல்கிறோம். எந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டாலும் சரி, எந்த ஒரு வியாதியிலையுமே நம்ம தண்ணீர் குடிக்கணும், கரெக்டான அளவில் தண்ணீர் குடிக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். எக்ஸப்ட் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்கள தவிர, ஹார்ட் இதய செயலிழப்பு பிரச்சனை இருக்கிறவங்கள தவிர, ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தண்ணீரோட அளவுகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது, இதயத்துக்கு லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது, சிறுநீரகத்துக்கு லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். மீதி எல்லாருக்குமே தண்ணீர் சரியான அளவில் கரெக்டாக தினசரி எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கும் போது பதின்முக தண்ணீராக எடுத்துக்கிறது நல்லது தான். ஆயுர்வேதத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த சாப்பான். கேரள மக்கள் இதோட மருத்துவ நன்மைகளை முழுமையாக உணர்ந்திருக்காங்க. அங்கே ஆயுர்வேதா ரொம்ப ஃபேமஸ், நம்ம ஊரில் சித்தா மாதிரி. அதனால அவங்க இதை தங்களோட வாழ்க்கை முறையோட இணைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் கேரளாவில் இந்த பிரச்சனைகளே இல்லையா, ரெகுலராக 95% மக்கள் இதை தான் குடிக்கிறாங்கும் போது அப்போ அவங்களுக்கு சிறுநீரக கோளாறே வரக்கூடாது, மூல நோய் பிரச்சனையே வரக்கூடாது, சரும நோய் பிரச்சனையே வரக்கூடாது, கொழுப்பு படிதல் பிரச்சனை வரக்கூடாது, மாரடைப்பு, பக்கவாதம் வரக்கூடாது, சர்க்கரை நோய் வரக்கூடாது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது. ஆனால் கேரளர்களில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மள மாதிரி அவங்களுக்குமே ஈக்குவலாக நம்மளுக்கு எந்த மாதிரி வியாதிகள் வருதோ அதே மாதிரி ஈக்குவலாக அவங்களுக்கும் வியாதிகள் வரத்தான் செய்யுது. அதனால இந்த தண்ணீருக்கு எந்த பெனிஃபிட் கிடையாதுன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ஏன்னா இந்த நோய்கள் வரத்துக்கு மக்களோட பழக்க வழக்கங்கள் தான் மெயின் காரணம். தவறான உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாமே தான் மெயின் காரணமே தவிர இந்த தண்ணீருக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. தண்ணீருக்குன்னு உண்டான ஒரு எஃபெக்ட் இருக்கு, பதிமுக தண்ணீருக்குன்னு உண்டான ஒரு எஃபெக்ட், நல்ல எஃபெக்ட், ஆரோக்கிய எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. கூடவே நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றினாதான் அந்த நல்ல எஃபெக்ட்டுங்கிறது முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இந்த தண்ணீர் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும், ஆல்கஹாலை குடிச்சிட்டு இந்த தண்ணீர் சுத்தப்படுத்தும்னு சொன்னா அது நடக்குமா? ஸ்மோக் பண்ணிட்டு இந்த தண்ணீர் சுத்தப்படுத்தும்னு சொன்னா நடக்குமா? நடக்காது. சரி, ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலா பதிமுக தண்ணீரை தயாரிச்சு குடிச்சு வீடியோவை முடிச்சிடுவோம். பாடா, நம்ம எதிர்பார்த்தபடி தண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
நான் ஏற்கனவே காமிச்சலையா உங்களுக்கு பாதியாக பிரித்து வச்சுருக்கிறேன். அந்த கொஞ்சோண்டு மட்டும் நான் கொதிக்கும் இந்த தண்ணீரில் போட்டுறேன். அப்பா, என்ன ஒரு சேஞ்ச் பாருங்கள், கலரை பாருங்கள். போட்ட உடனே கிட்டு சிவப்பு நிறம் வருதுங்க. என் வீடியோவை உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த நிறம் கொடுக்கக்கூடிய கெமிக்கலோட பேரை நான் சொன்னேன். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். தெரியலனா வீடியோவை திருப்பி பார்த்து அந்த நிறமி, இந்த நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிறமியோட பேரை நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அப்படியே கிடுன்னு சிவப்பு நிறம் வந்துருச்சுங்க போட்ட உடனே. ஏன்னா தண்ணீர் ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்க, இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். வா, அடேங்கப்பா, பயங்கரமான சிவப்பு நிறம் எப்படி இருக்கு பாருங்க. கூடவே பட்டை இல்லைன்னா கிராம்பு இல்லை இஞ்சி எது உங்களுக்கு தேவையோ அதையும் இந்த நீரில் போட்டுட்டோம்னா இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அருமையான ஒரு வாசனை இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சேன். தண்ணீரை வேற வழியே ஊற்றிட்டேன்னா பயங்கரமாக தழும்பிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே இந்த தண்ணீர் குடிச்சு பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணுன்னா, இந்த டம்ளரை பத்திரமா திருப்பி பாதுகாத்து வைக்கணும் கிச்சனில். ஏன்னா போன வாட்டி இது மாதிரி தான் ஒரு டீ உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு காமிச்சினே மறந்து போச்சு. அந்த டீயை செஞ்சு காமிச்சிட்டு குடிச்சிட்டு கிளாஸ் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் அது உடஞ்சி போச்சு. அன்றைக்கி நான் வாங்கின திட்டு இருக்கே, அதனால் இன்றைக்கி நான் ரகசியமாக நைட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். கடகடன் போய் டம்ளரை கழுவி ரேக்கில் வைக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குங்க, இன்னொரு கேம் விளையாடலாமான்னு தோணுது. இந்த கலரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பேசாமல் இதை அப்படியே வச்சுட்டு போனேன்னு வைங்க, என்ன பண்ணுறாரு இவர் நைட்டில் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. என்ன டாக்டர் எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, என்னால் விளையாட்டை பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நாளைக்கு காலையில் பார்ப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ரியாக்ஷனை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கழுவியாச்சு. அப்பாடா, வச்சாச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய், மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.